அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சுயநலம் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கலைஞர் கருணாநிதிக்கு நீண்ட நேரம் படுத்த காரணத்தால், அதாவது படுக்கையில் இருப்பதால் அவருக்கு முதுகுல் புண்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், அடுத்தது அவருக்கு ஒவ்வாமை காரணத்தாலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று ஒரு செய்தி வெளிவந்தது. இந்த செய்தி எவ்வளவுக்கு உண்மை என்றது இன்னும் தெரியாது. கலைஞர் கருணாநிதியை பற்றி அவரது குடும்பத்தினர் கூறுகையில், அதாவது அவர் தற்பொழுது ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றும், அவரை ஒருதரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை அமைதியாக விடவும் என்றும் கூறியுள்ளனர். இதே பாணியில் தான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கதையும் ஆரம்பித்தது. என்னமோ ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய தலைவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை நினைத்து தமிழ்நாடு சுயநலமாக உள்ளது. அல்லது இந்த விஷயத்தை இன்னும் ஒரு வகையாயும் பார்க்கலாம். இது ஒரு அரசியல் நாடகமாக இருக்கலாமோ? இனி தமிழ்நாட்டில் வரப்போகின்ற தேர்தலில் அனிதாவ ஓட்டுகள் வாங்குவதற்காக இந்த நாடகங்கள் அரங்கேறலாம் என்றும் ஒரு சந்தேகம் எழுகின்றது. யாரை நம்பினாலும் நம்பலாம், இந்த அரசியல்வாதிகளை மட்டும் நம்பக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, உலகில் எங்கிருந்தாலும் அரசியல்வாதிகள் தங்கள் வெற்றிக்காக எதையும் சொல்வார்கள், எதையும் செய்வார்கள், யாருடனும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் நன்றாக பேச தெரிஞ்சவர்கள், நன்றாக நடிக்கவும் தெரிஞ்சவர்கள். என்னமோ வயது வந்துட்டால் வருத்தங்களும் தானாக தேடி வந்துவிடும். அது உண்மைதான். இரு தலைவர்மாரும் வெறு விரைவில் சுகம் அடைந்து வீடு திரும்ப வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.